Hello viewers, welcome to Riya's Kitchen. இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போற ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ரொம்ப ஹெல்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க. அதுதான் வேர்க்கடலை சுண்டல். சிம்பிளா எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். வேர்க்கடலை சுண்டல் செய்ய நான் 4 மணி நேரம் போல வேர்க்கடலையை ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ ஒரு பிரஷர் குக்கர்ல நம்ம ஊற வச்ச சுண்டலை சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து குக்கர் மூடி போட்டு மூடி விட்டுடலாம். 5 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். அஞ்சு விசில் வந்து பிரஷர் ரிலீஸ் ஆனதுமே நம்ம மூடியை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரம் நல்லா சூடானதுமே 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு, 2 பச்சை மிளகாயை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம வேக வச்ச வேர்க்கடலையை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். எண்ணெயிலே நல்லா வதங்குற அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ 1/4 டேபிள் ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான சிம்பிளான வேர்க்கடலை சுண்டல் அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். இதே மாதிரி புது புது ரெசிபிஸுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். பாய்.